தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ புனிதமான இரவிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு தன்னை நமக்கு முழுமையாய் அர்ப்பணித்த புனிதமான நாள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுள் இருக்கிறேன், உங்களுக்காய் இருக்கிறேன் அவர் சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு இந்த புனிதமான இரவு. உயிருள்ள நற்கருணையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த புனிதமான நாளிலே நம் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் நாம் செலவிட இதோ இங்கு வந்திருக்கிறோம். தன் அன்பு சீடர்களை அழைத்த அவர், எனது மனம் சாவுக்கு ஏதுவாய் கலக்கமுற்றிருக்கிறது, நான் மிகவும் கவலையோடு இருக்கிறேன், துன்பத்திலே இருக்கிறேன், அச்சத்திலே இருக்கிறேன், எனக்காய் மன்றாடுங்கள் என்று அவர் அவர்களை அன்பாய் அழைத்த நேரம். அவர்கள் களைப்பினாலும் கவலையினாலும் தூக்க மயக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து, என்னோடு நீங்கள் இணைந்து ஒரு மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா என்று அவர் தனது மனசஞ்சலத்தை வெளிப்படுத்திய நேரம் இந்த நேரம். என் சகோதரனே, என் சகோதரியே, பல்வேறு காரியங்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக தேவையில்லாமல் நமது நாளை நேரத்தை நாம் அழித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே, இந்த புனிதமான நேரத்திலே ஒரு மணி நேரத்தை நம் ஆண்டவரோடு நாம் முழுமையாய் அர்ப்பண உணர்வோடு இந்த நேரத்தை நாம் செலவிடுவோம். ஆண்டவரில் நம்மை இணைத்து கொள்வோம். அவர் நம்மிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் செவிமெடுப்போம். மாதா தொலைக்காட்சி தந்தையர்களோடு இணைந்து இதோ நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணையிலே உடனிருந்து இறை மனித தன்மையோடு வீற்றிருப்பவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இரக்கம் காட்டுவதில் வல்லலாக உண்மை உள்ளவராக நம்முடன் இருக்கும் நமது மீட்பரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். படைப்பு மற்றும் வரலாற்றின் அரசரே, எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பாவத்தையும் இறப்பையும் வென்றவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மனிதர்களுக்கு நண்பரே, உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்புறத்தில் உயிரோடு இருக்கின்றவரே,
ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையின் மாறுதலாய், எனில் வாழ்ந்திடும் மறை பொருள்.
நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். தந்தையின் ஒரே மகனும் விண்ணகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவும் இறங்கி வந்தவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நமது துயரங்களை குணமாக்கும் விண்ணக மருத்துவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களை தீமையில் இருந்து மீட்பதற்காக பலியாக்கப்பட்ட செம்மறியே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் விரும்பும் மந்தைக்காக தனது உயிரை கொடுத்த நல்ல மேய்ப்பரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலை வாழ்வை அளிக்கும் உயிருள்ள அப்பமே, நிலையான அருமருந்தே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பு தந்தையே, இயேசுவோடு இணைந்து இந்த கெஸ்தமனி தோட்டத்திலே ஆண்டவரே, நாங்களும் அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, நாங்களும் எங்களுடைய எதிர்காலத்தை எண்ணி வேதனை உறக்கூடியவர்களாக, நாங்களும் எங்களோடு இருந்தவர்கள் எங்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக, ஆண்டவரே, இயேசுவோடு இணைந்து நாங்களும் இரத்த வியர்வை வியர்க்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, முடியுமானால் ஒரு வாய்ப்பு இருக்குமெனில் இந்த துன்ப கிண்ணம் எங்களிடமிருந்து அகலட்டும். தந்தையே, முடியுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகலட்டும். இதோ நீர் எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர் என்பதை, எத்தகைய மனநிலையில் நீர் இருந்தீர் என்பதை இந்த கெஸ்தமனி திரு நிகழ்வு ஆண்டவரே எங்களுக்கு பிரதிபலிக்கிறது. அதே அனுபவத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் சார்பாக ஆண்டவரை நாங்கள் அதே உள் உணர்வோடு, வலியோடு, வேதனையோடு உம்மிடம் மன்றாடுகின்றோம். எத்தனை மனிதர்கள் எங்களோடு பயணித்தவர்கள், நான் உன்னோடு எந்நாளும் இருப்பேன் என்று சொன்னவர்கள், எங்களுக்கு துன்பம் வரக்கூடிய வேளையிலே இதோ எங்கள் கண் முன்பாகவே எங்களை மறுதலித்து நிற்கக்கூடிய அதே உணர்வை நாங்கள் பெறுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு இணைந்து, இயேசுவோடு இணைந்து இரத்த வியர்வை வியர்க்கிறோம். தந்தையே, முடியுமானால் இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இதோ எங்களோடு நடந்தவர்கள், எங்களை புகழ்ந்து பேசியவர்கள், அல்லேலூயா ஓசானா ஆர்ப்பரித்தவர்கள், எங்களுடைய கன்னத்திலே அடிப்பதையும் காரி உமிழ்வதையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோமே. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, இயேசுவே, உம்மோடு சேர்ந்து நாங்களும் இரத்த வியர்வை வியர்க்கிறோம். முடியுமானால் தந்தையே, இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இதோ ஆண்டவரே, நானா உம்மை காட்டிக் கொடுப்பவன், நானா உன்னை மறுதலிப்பவன் என்று சொன்ன உடன் பயணிக்கின்ற பணியாளர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஏன் உடன் பிறந்தவர்கள், நீர் யாரென்றே தெரியாது என்று யாரோ ஒருவரை போல எங்களை பாவிக்கின்ற பொழுது ஆண்டவரை நாங்கள் உம்மோடு சேர்ந்து இயேசுவே உன் மனநிலை கொண்டவர்களாக இரத்த வியர்வை வியர்க்கிறோம். தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து
எங்களுக்கு விடுதலை தாரும். ஆமென். உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே உன்னை கண்டபின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே அன்பு செய்யும் அளவை தேடினே உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே சிகரத்திலே கரங்கள் விளக்கம் சொல்லுதே இறைவா நீதான் எனதான் மனதால் சரணடைந்தே கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறே துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறே உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினே மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன் குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன் உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன் இறைவா இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதில் கோயிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன் உன்னை கண்ட பின் என்ன
பாட கேட்கிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. உம்மை போல வாழச் செய்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்கியிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலணிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி, ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். மனித குலத்தை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பசி, பஞ்சம் மற்றும் சுயநலத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நோய்கள், தொற்று நோய்கள் மற்றும் பயத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பாழாக்கும் தெளிவற்ற மனநிலையிலிருந்தும் இரக்கமற்ற மற்றும் வன்முறை செயல்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஏமாற்றுத்தனத்திலிருந்தும் தவறான தகவல் பரிமாற்றம் செய்வதிலிருந்தும் மனச்சான்றை தவறாக கையாளுவதிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்று வேண்டி நிற்கிறோம். கெத்சமனி அனுபவம் என்று நினைக்கின்ற பொழுது, ஆண்டவரே, பணியை ஏற்று மகிழ்ந்திருக்க அல்ல, பணி செய்து பிறரை மகிழ்விக்க, பிறர் மகிழ்ந்திருக்க தன்னை கொடுப்பது என்பது இதோ நாங்கள் அறிகிறோம், அனுபவிக்கிறோம். இந்த கெத்சமனி அனுபவத்திலே
தந்தையின் திருவுளத்திற்காக ஆண்டவரே நீர் பணிந்து உம்மையே கொடுக்கிறீர். என்னுடைய விருப்பத்தினால் அல்ல, உம்முடைய திருவுளப்படியே நிகழட்டும் என்று சொல்லி உம்மையே கொடுத்தீரே ஆண்டவரே. இதை நினைக்கின்றோம். இந்த கெத்சமனி அனுபவத்தை நாங்கள் மீண்டுமாக நினைத்து உம்மை ஆராதித்து தொழுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உடைத்து கொடுக்கிறீர். தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து உம்மையே கொடுக்கிறீர். எந்த அளவிற்கு, எந்த எல்லைக்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு உம்மையே கொடுக்க துணிந்து விட்டீர் ஆண்டவரே. சோதனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், ஏமாற்றுத்தனங்கள், கைவிடப்பட்ட நிலைகள், வெறுத்து ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைகள், காட்டி கொடுக்கப்பட்ட நிலைகள் என எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இதோ முற்றிலும் உம்மையே கொடுக்க வந்து விட்டீர் ஆண்டவரே. இதை தியானிக்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். உம்மை புகழ்வது மட்டும் எங்களுடைய நோக்கமாக இருந்து விடக்கூடாது. நாங்களும் உம்மை போல மாற வேண்டுமே ஆண்டவரே. எங்களை முழுமையாக எப்படிப்பட்ட நிலையிலும் முழுமையாக துறக்கக்கூடிய, எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து கையளிக்கக்கூடிய நிலை வேண்டும் ஆண்டவரே. அதன் வழியாக எங்களுடைய அன்றாட வாழ்விலே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள், எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் மாற வேண்டுமே ஆண்டவரே. அது உம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். வாழ்வாக்கு அருள் கேட்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வாழ்வையே கொடுத்த வல்லவர் நீர். உம்மிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிறர் வாழ்வு பெற நாங்கள் உம்மை போல எங்களையே கொடுக்க அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின்
வல்லவா தாழ்ந்த என்னுள்ளவே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. அன்பு ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். அன்பு ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். இதய அன்பு யாவுமே இனிதை தருகின்றேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நமது பதில்: ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அழகையின் ஆதிக்கம் மற்றும் தீய நெறியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்ற முன்சார்பு எண்ணம் மற்றும் ஆணவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். கவலை மற்றும் அச்சத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அவநம்பிக்கை மற்றும் விரக்தியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அன்பு செய்யாதன்மை மற்றும் கடினமான மனநிலையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா நிலையிலும் எங்களை காத்து அரவணைத்து வழி நடத்துவேன் என்ற முதமேலான நன்மைத்தனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கல்வாரியிலே உம்மையே கொடுத்து எங்களுடைய பாவ மன்னிப்பிற்கான ஒரு உறுதிமொழியை கொடுத்து எங்களை மீண்டுமாய் உமது செட்டையின் கீழ் அரவணைத்து காத்து வழி நடத்த வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பாடுகளும் வேதனைகளும் எங்களுடைய பல்வேறு நிலைகளில் பொறுப்பற்ற தன்மைகளினுடைய விளைவாகவே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் உம்மையே முழுமையாக கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று உம்மையே கொடுத்திருக்கிறீர். இந்த வேளையிலே உம்மோடு நாங்கள் இந்த கெத்செமனி தோட்டத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுது உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களையே உமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, நாங்கள் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பிற்காக எங்களையே தியாகம் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற அருள் தர வேண்டும் என்று உம்மை வேண்டி நின்று
அன்பே கல்வாரி அன்பே என்று உம்மை போற்றி பாடுகிறோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வழிகின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வழிகின்றேன். தூய திருரத்தமே துளிக்கும் தாயுள்ளவே. தூய திருரத்தமே துளிக்கும் தாயுள்ளவே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா.
அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நமது பதில்: ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். சோதனை மற்றும் இழப்பு நேரங்களில் ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். பாவ சோதனை மற்றும் பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். தீமை மற்றும் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். உண்மையான நன்மைத்தனம் மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை தேடும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். உம்மில் மற்றும் உமது நட்புறவில் நிலைத்திருக்க முடிவெடுக்கும் போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, அந்த அற்புதமான இரவுல நீர் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, உம்முடைய தந்தையோடு ஒன்றிணைந்திருக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உமக்கு திருவுளமானால் இந்த துன்பக் களம் என்னை விட்டு அகலட்டும் என்று. ஆண்டவரே, நீங்க அப்பொழுது எதை எண்ணி பார்த்தீங்க? யூதாஸ் உங்களை காட்டி கொடுத்ததையா? இல்லை எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டு இவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்களே, அதையா? ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ அந்த பாடுகளை எல்லாம் எண்ணி பார்த்த பொழுது இது இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் என்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குமா தோன்றியது? உங்களுக்குமா தோன்றியது? கஷ்டம் என்றால், பாடுகள் என்றால் கடவுளுக்கும் விதிவிலக்கு அல்ல. ஆண்டவரே, உம்முடைய அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் பொருள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆண்டவரே, இதோ இந்த சமூகத்தில் ஏராளமான பெற்றோர்கள், ஏராளமான தலைவர்கள், ஏன் ஒரு நல்ல செயலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு மனுஷியும் சில நேரங்களில் எனக்கு இது தேவையா என்று தளர்ந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு தேவையா என்று சலித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, அப்படி சலித்துக் கொள்கிற,
அப்படி தளர்ந்து போகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இதோ இந்த அற்புதமான நேரத்தில் உங்களது பார்வைக்கு முன்பாக, உங்களது அற்புதமான இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கடவுளுடைய அருளை நீர் பெற்றவராக, அவருடைய அன்பை உணர்ந்தவராக, அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த பாடுகளுக்கு உம்மை மனம் உவந்து நீங்கள் வாரி கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஒரு நல்ல செயல் என்பதால் இதோ தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய குடும்பத்திற்காக எதையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொரு தாய்மையையும், ஒவ்வொரு தாயையும் இந்த நேரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நல்ல முடிவையும் மக்களுக்கு உகந்த செயல்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் இதோ இந்த நேரத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமே, இதோ எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சியை நீர் இந்த திரு அவைக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு ஆயர்களையும், ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும், அற்புதமான பணியாளர்களையும் கூட இன்னுமாய் ஜெபத்தின் வழியாக, தங்களுடைய பொருளுதவியின் வழியாக தாங்கி பிடிக்கிற ஒவ்வொரு மாதா தொலைக்காட்சி சொந்தங்களையும் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்த அதே ஆற்றல், உம்மிடமிருந்த அதே சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். அன்பிற்காக, அன்பிற்காக தங்களையே கொடுக்கிற அந்த அற்புதமான உள்ளம் ஒவ்வொருவரது மனசிலும், ஒவ்வொருவரது உள்ளத்திலும் பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் எங்களுக்கு இழப்பல்ல, மாறாக நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், உயிர்த்த ஆண்டவர் இதோ இந்த நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சக்தியை, எங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் அன்பிற்காக, அன்பிற்காக எதையும் தாங்கிக் கொள்கிற அந்த அற்புதமான உள்ளத்தை எங்களுக்கு தொடர்ந்து 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 வாரி வழங்கி தந்து கொண்டே இரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கூட எங்களுடைய ஒவ்வொரு சோதனைகளையும், எங்களது ஒவ்வொரு பாடுகளையும் கூட உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், ஆற்றல் தாரும். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நிலையான புகழ்
மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.